சிக்ஸ்த்து சம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் ஓகேவா. ஸோ ஒரு கிளாஸ் வந்துட்டு இருக்குது. த வெயிட் ஆஃப் எ ஸ்டூடெண்ட் இஸ் மெஷர்டு ஃபார் த கிளாஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் எல்லாத்தையும் வந்துட்டு கிளாஸ் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு மெஷர் பண்ணி எழுதிட்டுருக்காங்க ஓகேவா. ஸோ கேல்குலேட் மீன் வெயிட் ஆஃப் த கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? யூஸிங் டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேஜியில் வெயிட், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அப்படிங்கிறப்ப இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கேஜிலேருந்து இந்த கேஜி வரைக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டைரக்ட் மெத்தடில் போடணும் ஓகேவா. ஸோ டைரக்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் நார்மல் மெத்தட் தான். ஸோ சமேஷன் எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபார்முலா ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் வைஸ் எடுத்து எழுதிக்கணுமா ஓகேவா. ஸோ முதல்ல வந்துட்டு என்னது வெயிட் இன் கேஜி. ஸோ இது வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளாஸ் ஆஃப் இன்டர்வல்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஆவரேஜ், இதுக்கான சென்டர் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ் ஓகேவா. புரியுதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப் வந்துட்டு எப்போவுமே உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு எஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப் இன்ட்டு எக்ஸ் இதையும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, புரியுதில்ல. ஸோ இப்போ கிளாஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அதுலேருந்து நம்ம எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 to 25, அடுத்து 25 to 35, 35 to 45, 45 to 55, 55 to 65, 65 to 75 ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா 15க்கும் 25க்கும் நடுவில் 20 இருக்குமா. ஸோ 20. ஸோ இதோட இன்டர்வல் வந்துட்டு என்னது 30. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 40 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 50 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 60 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 70 இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு கொஷின்லேயே. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க 4, 11, 19, 14, 0 and 2 ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த இடத்துல எழுதணுமா. ஸோ இப்போ 2 4s are எவ்வளோ 8. ஸோ 80, 3 into 11 330. ஸோ அடுத்து 4 into 19 760. ஸோ 5 into 14 வந்துட்டு எவ்வளோ 700. சரி, ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 7 2s are 14. ஸோ 140 ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எதோட சமேஷன்லாம் தேவை, சமேஷன் எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவை, சமேஷன் எஃப் இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணது தேவை ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா. ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 15, 25, 34, 38, 48, 49, 50. ஸோ சமேஷன் எஃப் எவ்வளோ 50 ஓகேவா. ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 6 + 4 10, 21, 1 balance 2. ஸோ அப்போ 2 + 3 5, 15, 19, 20. ஸோ 2010 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது ஆட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ சமேஷன் எஃப்எக்ஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா எஃப்எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப். ஸோ எஃப்எக்ஸ் வந்துட்டு எவ்வளோ 2010, எஃப் வந்துட்டு எவ்வளோ 50. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் தானே நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 5 டேபிளில் 201. ஸோ 4 5s are எவ்வளோ 20. ஸோ 1 இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம். 2 5s are எவ்வளோ 10 ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது 4.2 ஓகேவா. ஸோ எக்ஸ் பார் த அரித்மெட்டிக் மீன் ஓகேவா. ஸோ த அரித்மெட்டிக் மீன் இஸ் 4.2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இறக்கிருக்கோம்ல, 1 வரல. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஜீரோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ என்னது 40.2 ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் த அரித்மெட்டிக் மீன் இஸ் 40.2. புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.